ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, எது உங்களோட சக்தியை குறைக்கிறது, எது உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கு பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, the white color mini tree clear quartz. Pile number 2, the bracelet. Pile number 3, green color glitter pen. Okay, so இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 pile, yes, தாராளமா பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ எது உங்களோட எனர்ஜியை ரொம்ப ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கு, Pile number 1, உங்களோட எனர்ஜியை ரொம்ப ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கா. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவில்லாமல் போயிட்டுருக்கு. அந்த தெளிவு தேடி ஓடிட்டு இருக்கீங்க. ஒரு ஆஃபர், ஒரு சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒரு சின்னது மூலியமாவது எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு வராதா, ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன். இது ரொம்ப 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 ரீசன்ட் டைம்ஸ்லயும் சரி, அந்த அழுத்தங்கள் பயங்கரமா இருக்கு. இதுவே உங்களோட எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா, கிடைக்கிற எல்லா வாய்ப்பையுமே அது உங்களுக்கு செட் ஆகுதா, அது உங்களோட கோலுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிலாம் பார்க்காம எல்லா வாய்ப்பையுமே கன்சிடர் பண்றீங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபேஸ் பண்றீங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா பீப்புள் கிட்டையும் போய் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு, அவங்க ஒருத்தரும் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டு, அது எல்லாத்தையும் ஒரு போட்டு மைண்ட்ல குழப்பிக்கிட்டு, ஸோ இது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நீங்களாவே ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜியை சுத்தமாவே ட்ரெயின் பண்ணுது. ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க ரொம்ப வீக்கா இருக்கலாம், பிசிக்கலி வீக்கா இருக்கலாம். அண்ட் எது பண்ணினாலும் எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரேயர் பண்றீங்களா, மேனிஃபெஸ்ட் பண்றீங்களா, ரொம்ப அதிகமா பண்றீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நிறைய செய்யறீங்க. அதாவது ஒரு லிமிட் இல்லாம எதுவுமே பண்றீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் பொறுமை இப்போ வரைக்கும் இல்லை, சுத்தமா பொறுமை இல்லை. சீக்கிரமா நடக்காதா, சீக்கிரம் மாறாதா வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபாஸ்டா நடக்கணும்னு வெயிட் பண்றீங்க. அதனால எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கா அழுத்தமா பண்ணணும்னா சீக்கிரம் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தை நீங்களா ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஒரு சில பேர் பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த மாத்தணும் நினைக்கிறீங்க. ரொம்ப, அதாவது உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும், பாஸ்ட்ல நடந்ததை மாற்ற முடியாது. யூ கான்ட் கோ பேக், நீங்க பாஸ்ட்டுக்கு போக முடியாது. பட் இருந்தும் உங்களோட மனசு ஏத்துக்கல. ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா அது அந்த ஈவெண்ட்டை மைண்ட்ல என்ன நினைக்கிறீங்க,
ஒரு சான்ஸ் கிடைச்சா வேற மாதிரி எப்படி நீங்க வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷன்ஸ் ஆல்சோ நினைக்கிறீங்க. சரி, உங்க விஷன்ஸே வந்து பேக்வேர்டா போயிட்டு இருக்கு. எதிர்காலத்தை நோக்கின ஒரு பார்வையோ கனவுகளோ தாண்டி பாஸ்ட்ல வந்து அந்த ஒரு விஷயத்த நான் மாத்தி இருக்கணுமே, ஒரு சான்ஸ் கிடைச்சா மாத்துவேனே, இப்ப வந்து கிடைக்காதா? இது எல்லாமே எனர்ஜி ட்ரெயினிங் தான். அண்ட் இன்னும் நீங்கள் வந்து எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாமலாம் கிடையாது, நிறைய எஃபோர்ட் போடுறீங்க வாழ்க்கை மாறணும்னு. எதெல்லாம் செஞ்சால் மாறுன்ற மாதிரி கிடைக்கிற எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு இது எல்லாமே ஒரு டைவர்ஷனாக தான் இருக்கே தவிர, நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்களோ அது எதுவுமே உங்கள் எதிர்காலத்துக்கு சம்மந்தம் இல்லாதது தான் மோஸ்ட்லி. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் அதனால நீங்கள் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். And pile number 1, கரண்ட்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இல்லை ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லை ஒரு பிளானிங் எதுவுமே வந்துட்டு கரண்ட்லி இல்லை. மைண்ட் வந்து வேலை செய்யலை. ரீசெண்ட் டைம்ஸ் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஏதோ ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு, தேவையில்லாமல் மைண்டில் ரீப்ளே ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கரண்ட்லி உங்களோட வாழ்க்கையில் சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு, அதாவது இவ்வளவு நாளாக அமைதியாக இருந்திருக்கும். இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஏதோ ஒரு புது ஒரு விஷயம் வந்து உங்களை சுற்றியோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ரிலேட்டடாக நடந்துக்கிட்டு இருக்கலாம். அது எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்துட்டு உங்களை பாதிக்குது, உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுது, உங்களை யோசிக்க வைக்குது. இது வந்து உங்களோட டைரக்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா வெரி க்ளோஸ் டு ஃபேமிலி மெம்பர்ஸ், கசின்ஸ், அவங்க ரிலேட்டடாக கூட இருக்கலாம். அங்கே நடக்கிறது உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு வருது. அந்த ஒரு கம்பேரிஷன்ஸ் வந்துட்டுருக்கு. பைல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் வந்து கெரியருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேறு எதுக்குமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க இப்போ இருக்க டைமில். பிகாஸ் கெரியர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகிட்டு இருந்தீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருந்தீங்களோ, ரீசெண்ட் டைம்ஸில் அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு மாதமாக கூட நீங்கள் வந்துட்டு கெரியரில் வந்துட்டு ஒரு புதுசாக ஏதாவது செய்கிறீங்களா, புது பிளானிங் பண்ணுறீங்களா? கிடையாது. செஞ்சதே செய்கிறீங்க சம்மர், அதுவுமே உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. ஓகே, பைல் நம்பர் 1, யூ மேக்கப், அதாவது ஒரு ட்ராவல் போயிட்டு வாங்க. ஜஸ்ட் கோ ஃபார் சம் லாங் ட்ராவல். pile number 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு குரு யாராக இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, இல்லை ஹீலர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் உங்களுக்கு ஹீலிங் சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேட்டட் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு வரக்கூடிய டேஸில் வந்துட்டு அவங்களோட ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. அவங்களோட ஒரு ஹெல்ப் கொஞ்சம் எடுத்துக்கிறது வந்து லாட் பெட்டர். பிகாஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், எனர்ஜி ட்ரெயினிங்கிறது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு சில விஷயங்கள்னால அந்த அழுத்தங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு யூ கேன் செல்ஃப் ஹெல்ப் இஸ் பெஸ்ட். அப்படி இல்லைன்னா ஒரு சில பீப்புளோட ஹெல்ப் எடுத்துக்கிறது பெஸ்ட். அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த எனர்ஜி ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து ஏன் வந்து ஒரு பர்சனோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா,
இது இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஆகஸ்ட் மந்த் வரைக்குமே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். எஸ்பெஷலி மே மந்த், நெக்ஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் எனர்ஜி ட்ரைனிங் நிறைய நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு உங்களை எமோஷ்னலி வீக் ஆக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டே ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஜஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு டைம்ல வந்துட்டு நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சில உண்மைகள், ஒரு சில ரியாலிட்டிஸை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவும். ஓகேங்களா? பட் முடிஞ்ச அளவுக்கு மே மந்த் அண்ட் ஆகஸ்ட் வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இம்பேலன்சஸ் நீங்க பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள்ல. நெக்ஸ்ட் மந்த் எனர்ஜி ட்ரைனிங் வில் ஹேப்பன் கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள்ல. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் பி கேர்ஃபுல். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு டிராவல் போங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைகள், இப்ப இருக்கிற பீப்புளை விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க. கெரியரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. உங்க கோல் அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் அன்னெசரியான விஷயங்களுக்கு வந்துட்டு உங்க எனர்ஜி போயிட்டு ட்ரெயின் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் ஆல்வேஸ் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு லக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒரு செல்ஃபா இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லை இந்த ஜுவல்லரி வந்து எனக்கு ரொம்ப லக்கா இருக்கும், இது என்கிட்ட இருந்தால் எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு வச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த ஒரு ப்ராடக்டோட அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Pile number 2க்கு மேஜர் கார்ட்ஸ், எவ்ரி திங் இஸ் மேஜர். ஓ மை காட், எல்லாமே மேஜர் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. மேஜர் கார்ட்ஸ், கோட் கார்ட்ஸ். ஓகே, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2க்கு எனர்ஜி ட்ரைனிங். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் உங்களை விட்டு போகுது. அதுக்கு ரீசன் மோஸ்ட்லி வந்துட்டு கம்யூனிகேஷன். ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்களா? தேவையில்லாம பேசிட்டே இருக்கீங்க. தேவையில்லாத பீப்புள் கிட்டையும் அதிகமா பேசுறீங்க, தேவையில்லாததையும் அதிகமா பேசுறீங்க. இதுதான் மோஸ்ட்லி எனர்ஜி ட்ரைனிங். நிறைய ஒரு கம்யூனிகேஷன் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா இருக்கு. வரக்கூடிய டேஸ்லுமே பாத்தீங்கன்னா அதிகமா நீங்க வந்து பேசுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் த்ராட் சக்ரா. உங்கள் த்ராட் சக்ரால அதிக கவனம் தேவை. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஓவராக பேசி பேசி இம்பேலன்சஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு டீஹைட்ரேஷன் இஷ்யூஸ் வரலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு ரொம்ப ட்ரையான ஒரு தாட்டாக இருக்கலாம். அண்ட் இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு பேசுகிறப்போ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா ப்ராப்பரான ஒரு கேர் ரொம்ப முக்கியம். நிறைய தண்ணி குடிங்க, நிறைய லிக்விட் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் பிளானிங், 2 விஷயம் லைஃப்ல வந்துட்டு பிளானிங், கம்யூனிகேஷன், டெசிஷன் மேக்கிங், இது 3மே வந்துட்டு எனர்ஜி ட்ரைனிங். இது ரீசெண்ட் டைம்ஸ்லயும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், வரக்கூடிய டேஸ்லயுமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 months வரைக்குமே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நார்மலாக இருக்கும் லைஃப். ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரும். அந்த டைமில் எமோஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகலாம். அந்த டைமில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வர்றப்போ கண்டிப்பாக வந்துட்டு எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டெசிஷன் மேக்கிங், ப்ராப்பர் பிளானிங், இனிமேல் வந்து கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்கள் எமோஷன்ஸ் வரக்கூடாது. பிகாஸ் இது ரீசெண்ட் டைம்ஸ் அண்ட் வரக்கூடிய டேஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னா ஒரு முடிவை எடுக்கணும், அதில் உங்களோட எமோஷன்ஸும் அட்டாச் ஆகியிருக்கு, ப்ராக்டிக்கலும் எடுக்கணும். ஸோ
இது எப்படின்னா, ஒரு முடிவை நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கணும். ஸோ அது எமோஷ்னலி பார்க்குறப்போ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அண்ட் ப்ராக்டிக்கலாக தான் நீங்கள் எடுத்து ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த முடிவு எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக கூட வெளியில் தெரிய வைங்க இந்த எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் மூலியமாக. அண்ட் இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் உங்களோட ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டர்ஸ் ஏதாவது ஒரு மெசேஜஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ப்ரேயர் விடாதீங்க, கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்க அண்ட் நேச்சர்ஸோட கனெக்ட் ஆகுங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு முடிவு எடுக்க முடியல, குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கனெக்ட் வித் த மூன், ஸ்டார்ஸ் கனெக்ட் பண்ணுங்க. என்னடா ஈஸியாக மூன் ஸ்டார்ஸோட கனெக்ட் பண்ண சொல்கிறாங்களேன்னு சொல்லாதீங்க. பட் மூன் ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்குது when it comes to manifestation, எமோஷன்ஸ்ன்னு வர்றப்போ. ஓகேங்களா? கண்டினியூவாக நீங்கள் கனெக்ட் ஆகணும். ஒரு நாள் நான் போய் மேனிஃபெஸ்ட் பண்ணினேன், 2 to 3 days நான் பண்ணினேன், எனக்கு எதுவுமே கனெக்ட் ஆகலைன்னு சொல்லக்கூடாது. கண்டினியூஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களோட எனர்ஜி சேவ் பண்ணுறதுக்கும் அது ஷேர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டெஃபினெட்லி நேச்சர் சப்போர்ட் தேவை. அண்ட் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் லைஃப் டேர்னிங் மூமெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு 4 to 5 months டெஃபினெட்லி ஒரு ஸ்ட்ராங் முடிவு நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஒரு செல்ஃபிஷாக தான் இருக்கணும். அதாவது இந்த முடிவு பார்த்தீங்கன்னா ஒன்று செல்ஃபிஷாக எடுக்கிறதா, இல்லை உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா. செல்ஃபிஷாக எடுத்தால் உங்கள் லவ்டு ஒன்ஸ் உங்களை விட்டு போயிடுவாங்களோ, உங்கள் லவ்டு ஒன்காக அந்த முடிவு எடுத்தா நீங்கள் உங்களுக்கு வர அந்த நல்ல விஷயம் சாக்ரிஃபைஸ் ஆகிடுமோ, உங்களை விட்டுட்டு போயிடுமோ, இந்த கன்ஃபியூஷன் பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக அண்டு பீஸ்ஃபுல்லாக எதுவுமே முடிவெடுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேஷனை குறைச்சிருங்க. ரொம்ப ஓவராக பேசாதீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 2 நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் பிளானிங் இருக்குது, பட் ஓவராக கம்யூனிகேட் பண்ணி உங்களோட சீக்ரெட்ஸே நீங்கள் வெளியே சொல்லிடுவீங்க. அது இந்த ரீசன்ட் 4 to இந்த 4 months ரொம்ப கேர்ஃபுல். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் பிளானிங், உங்களோட வாட் இஸ் நெக்ஸ்ட், அது எல்லாத்தையுமே வெளியே சொல்லிடுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல். Limiting beliefs. இந்த ஒரு செல்ஃப் டாக் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் மற்ற பீப்புளோட கனெக்ட் பண்ணாதீங்க, உங்களோட கனெக்ட் பண்ணுங்க. இப்போது மிரர் டாக் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு உங்களை பற்றி பாசிட்டிவாக பேசுங்க, கரெக்டான வார்த்தைகள் பேசுங்க. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி நின்று பேச ஆரம்பிங்களேன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அண்ட் மைண்ட் செட். டெசிஷன் மேக்கிங்னு வர்றப்போ லிமிட்டிங் பிலீஃப்ஸ் ஒரு சேலஞ்ச் தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஒரு லவ்டு ஒன்ஸ்க்காக முடிவெடுத்தா உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்காக முடிவெடுத்தா லவ்டு ஒன்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் அதிகமாக யோசிப்பீங்க. தேவையில்லாத ஒரு தாட்ஸ், தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது, டெசிஷன்ஸ், இது மாதிரி அன்னெசரியாக நீங்கள் இன்வைட் பண்ணாதீங்க. ஓகே, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3 விஷயம்தான். கம்யூனிகேஷன் ட்ரெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. டெசிஷன் மேக்கிங் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு ட்ரெயின் பண்ணும். அண்ட் அதே மாதிரி லிமிட்டிங் பிலீவ்ஸ்மே கேர்ஃபுல். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் முடிவு எடுக்கிறப்போ
சம்டைம்ஸ் உங்களுக்கு மேஜரான பிளாக்கேஜஸ் இதுதான். ஒரு சில பீப்புள் ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆக ரெடியா இருந்தா கூட ஏதோ ஒரு விஷயம் உங்களை புல் பேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் ஆன் த்ராட் சக்ரா. ஓகேங்களா, ஸ்டே ஹைட்ரேஷன். That's all for pile number 2. Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். King of pile number 3. பைல் நம்பர் 3க்கு எந்த ஒரு விஷயம் எனர்ஜி ட்ரெயினிங்காக இருக்க போகுது? பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எஸ், எனர்ஜி ட்ரெயினிங்கிறது அப்பப்போ தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து கம்பேக் கொடுத்துருவீங்க. உங்களுக்கு வந்து யூ ஆர் வெரி ஆக்டிவ், அலர்ட். சம்டைம்ஸ் பைல் நம்பர் 3 வந்துட்டு வெரி செல்ஃப் கான்ஷியஸ் பர்சன். இப்போ நீங்க மாறி இருக்கலாம், நீங்க நேச்சுரலி செல்ஃப் கான்ஷியஸ் கிடையாது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல உள்ள ஒரு இந்த இயர்ல இருந்து கூட ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸா இருப்பீங்க. எனர்ஜி ட்ரெயின் ஆகுதா? எஸ், இதனாலதான் எனக்கு இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு உடனே ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருவீங்க. ரொம்ப உஷாரா இருந்துருவீங்க இனி வரக்கூடிய டேஸ் ஆல்சோ. பிகாஸ் நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு உங்களை சம்டைம்ஸ் புல் பேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு நல்ல உஷாராயிருவீங்க. யூ வில் நாட் என்டர்டைன். நீங்க வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்க்கு என்டர்டைன் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நடக்கும், ஆனா ரொம்ப சிவியரா இருக்காது. அது உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னாவே நீங்க வந்து உடனே வந்து ஒரு நார்மல் ஆயிடுவீங்க. ஓகே, சரி. பைல் நம்பர் 3 வந்து உங்களோட பிளானிங் இஸ் கரெக்ட். ஆக்சுவலி நீங்கள் உங்கள் ஃபியூச்சர் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஒரு செட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் எது எதெல்லாம் வந்துட்டு வேலை செய்கிறீங்களோ உங்கள் ப்ரொஃபஷ்னல்லையும் சரி பர்சனல்லையும் சரி எதுவுமே வந்துட்டு ப்ரெசன்ட் லைஃபுக்கு கிடையாது, ஃபியூச்சருக்காக. இப்போ நீங்க வந்து சிங்கிளா இருக்கீங்க, இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு செட்டில் பண்ணணும், என்ன மாதிரி இருக்கணும், எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயமும் இப்போ செய்யறீங்க. நீங்க யோசிக்கிறது மேற்கொண்டு ஒரு சின்ன விஷயம், ஒரு பொருள் வாங்குறதுல இருந்து ஒரு விஷயம் நீங்க செய்யறது எல்லாமே வந்துட்டு அந்த ஆஃப்டர் மேரேஜ் அந்த தாட்ஸை வச்சுட்டு தான் செய்யறீங்க. ஸோ உங்களோட கால்குலேஷன்ஸும் சரி, உங்களோட அந்த திங்கிங் அண்ட் உங்களோட அந்த பிளானிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் என்ன ஸ்லோவாக இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு 4-5 பிளான் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதில் வெறும் ஒரு 2 பிளான் மட்டும் தான் வந்துட்டு பாசிபிளாக இருக்குது. மற்றது எல்லாமே அப்படியே வந்து போயிடுது. பட் அந்த ஒரு கரெக்டான ட்ராக்ல தான் போறீங்க. பைல் நம்பர் 3. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ட்ரைனிங்கிறது அந்த தனிமையான ஒரு வாழ்க்கை தான் மோஸ்ட்லி. அதாவது உங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் இருந்தா, இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க, உங்களுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை, உங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் இருக்கணும்னு ஆசை. பட் ஆனா கமிட் ஆகிறதுக்கு ஒரு பயம். பட் ப்ரப்போசல்ஸ் வருது. ஸோ இதுதான் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல ஒரு ப்ராப்ளம். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த தனிமை வந்து உங்களை ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் பண்ணுது. ப்ரொஃபஷ்னலி சரி, வாழ்க்கை சம்பந்தமா கரெக்டான பிளானிங் கரெக்டாக வந்து எல்லாம் செய்யறீங்க, வேலையா கரெக்டாக செய்யறீங்க. இன்ஃபேக்ட் வந்து எக்ஸ்ட்ரா வேலைகளுமே சூப்பராக செய்யறீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஆல்தோ வந்து ரெஸ்டே இல்லாமல் நீங்கள் செஞ்சாலும் சந்தோஷம் இருக்கு, ஒரு முழு திருப்தி இருக்கு. ஆனால் அந்த தனிமை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. உங்களை சுற்றி எத்தனை பேர் லவ் கேரிங் கொடுத்தாலும், உங்கள் சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி எவ்வளவோ கேரிங் லவ் பாதுகாப்புன்னு கொடுத்தாலும் அந்த ஒரு பார்ட்னர்னு எனக்கு வேணும், அந்த பர்சன் கூட எல்லாம் ஷேர் பண்ணணும், நிறைய லாங் டிராவல் பண்ணணும், அந்த ஒரு லவ் ஃபீலிங் வந்துட்டு இருக்கணுங்கிறது தான் வந்து ரொம்ப எனர்ஜி ட்ரெயினிங்.
கொஞ்சம் உங்களுக்கு உங்களோட என்டையர் எனர்ஜி, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், தாட்ஸ் இது எத்தனையுமே வந்துட்டு கம்ப்ளீட் க்ளோஸ் பண்றதே வந்து அந்த ஒரு ஏக்கங்கள் தான். இப்போ யூஆர் ஆல்ரெடி கமிட்டட், ஆனால் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், எப்படி கொண்டு போகணும், இந்த ஒரு குழப்பங்கள், இந்த ஒரு பிளானிங், இதை யோசிச்சே வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. அண்ட் இஃப் யூர் ஆல்ரெடி மேரீட், உங்களுக்கு அந்த உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ், அந்த ஒரு விஷயங்கள்ல தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயினிங் அப்படிங்கிறதே நடக்குது. எவ்வளோ வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகாது. ஆனால் வந்துட்டு அந்த ஒரு பார்ட்னர் கிட்ட இருந்து அந்த ஒரு அட்டென்ஷன் இல்லை அப்படின்னா தான் ட்ரெயின் ஆகுது. ஓகேங்களா? செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தேவை. பைல் நம்பர் 3க்கு நிறைய இலூஷன்ஸ் இருக்குங்க. அதாவது ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒரு ஒரு ஸ்ட்ராங் கம்பேரிஷன்ஸ் இருக்கு. ஏன் நான் நல்லது தான் செய்கிறேன், ஏன் என் லைஃப்ல எல்லாமே லேட்டாக நடக்குது, ஏன் இன்னும் நடக்கலை, இது மாதிரி தேவையில்லாத ஒரு தாட்ஸ், தேவையில்லாத ஒரு இலூஷன்ஸ், இதெல்லாம் வேண்டாம். செல்ஃப் லவ் ஃபர்ஸ்ட் அதிகம் தேவை இந்த டைம்ல. அண்ட் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கு, அதுல இருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் தெரப்பி செஷன்ஸ். போறதுன்னா ரொம்ப டீப்பான ஒரு அடிக்ஷன் இருக்குன்னா ஐ கேன் கோ ஃபார் தெரப்பி செஷன்ஸ். இல்லைன்னா வந்துட்டு யார்கிட்டயாவது ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஹீலிங், இவங்க கிட்ட எனக்கு பேசினா ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும்னா பேசுங்க, கனெக்ட் ஆகுங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 3 தனியாக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப், லவ், இந்த விஷயத்துல தான் அதிக எனர்ஜி ட்ரெயினிங் நடக்குது. பட் அது கிடைக்குமானா கிடைக்கும், கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பெஸ்ட்டாகவே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ லேட் மேரேஜாக இருக்கு உங்களுக்கு அப்படின்னா கூட டெஃபினெட்லி நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்கு பெஸ்ட்டான பார்ட்னர் கிடைப்பாங்க உங்களுக்கு. ஓகே, ரொம்ப யோசிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு தனியா இருக்காதீங்க. தனிமையை வந்துட்டு இந்த டைம்ல வேண்டாம். பீப்புளோட இன்டராக்ட் ஆகுங்க, கூட யார் கூடயாவது ஸ்டே பண்ணுங்க, இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் எலமெண்ட்ஸோட கனெக்ட் ஆகுங்க. கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது தேவை. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹார்ட் சக்கரா, ரூட் சக்கராவோடலாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறதுமே வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் எனர்ஜி ட்ரைனிங்கு. எவ்ரிடே டெய்லியும் வந்துட்டு அந்த ஏக்கங்கள் தான் வந்து உங்கள் எனர்ஜி ட்ரெயின் பண்ணுது. உங்களுக்கான அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ், ஹெல்த் இஷ்யூஸே வந்துட்டு அந்த ஏக்கங்கள் தான், வேற இல்லை. பட் ஒன்ஸ் அந்த ஒரு நீங்க கேட்ட அந்த ஒரு பார்ட்னர், அந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்துட்டாங்கன்னா அப்படியே ஆப்போசிட், ஃபுல் எனர்ஜி தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கொஞ்சம் இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து நிறைய செல்ஃப் லவ், செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.